ஜூலை 28th ஷட்டமன் ரைட் செஷன் 2. 3 கேரக்டர். ஒருத்தர் அருள், இது இன்டெலெக்சுவல் பட் ஆனால் இஸ் அ மர்டரர். ஏன் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை வந்து யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பழி வாங்க ஒரு கொலை பண்ணியிருக்காரு. அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் நேம் வந்து வெரோனிகா. அண்ட் இந்த கொலைக்கான இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து அபுபக்கர். அருளை வந்து க்ளோஸ் இன் பண்ணுற ஒரு இடத்துல கேட்ச் பண்ண ட்ரை பண்ணும்போது க்ளோஸ் இன் ஆகிட்டாரு. அருளுக்கு அவேர் ஆகிட்டான் அவன் அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த அபுபக்கர் அருளுக்கு ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்குது. ஆனால் அங்கே வந்து வெரோனிகா உயிரோட இருக்கா. ஸோ அதுதான் அந்த பிளாட். ஸோ இதுலேருந்து நம்ம ஆளுங்க எப்படி எழுதியிருக்காங்கன்றதை பார்ப்போம். அருள் வந்து ஒரு வெளிநாட்டு வாழ் தமிழ் இளைஞர், கனடாவில் இருக்கார். அவருக்கு வந்து தமிழ் இலக்கியங்கள் மேலே பயங்கர பற்று இருக்குது. அந்த ஒரிசா பாலு அது சம்மந்தப்பட்ட அதை பற்றி பேசுகிற பீப்புளை வந்து பயங்கரமாக ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள். இப்போ நம்ம திருவள்ளுவர் வந்து மயிலாப்பூர் மேன் அந்த மாதிரிலாம் நமக்கு கதை இருக்குது. பட் அவரோட ஆரிஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரிசா பாலோட ஒரு வீடியோலேயே அவர் பார்க்குறாரு, இந்த மாதிரி நாகர்கோவில் சைடில் ஒரு கிராமத்தில் தான் அவர் பிறந்து வாழ்ந்ததாக இருக்க முடியும். மேபி அவர் பாண்டியன், அந்த ஏர்லி பாண்டியன்ஸ் அந்த கிளானில் வந்த ஒரு பர்சனாக கூட இருக்கலான்ற மாதிரிலாம் இருக்குது விஷயங்கள். ஸோ இவர் வந்து அந்த ரிசர்ச்சில் தான் இவர் வராரு, இந்தியாவுக்கு வராரு. தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டு ஒரு கேப் பிடிச்சி நாகர்கோவிலுக்கு போகிறாரு. நாகர்கோவிலில் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஒரு பிரிட்டிஷ் எப்படி சொல்கிறதுன்னா, அந்த ஒரு வின்டேஜ் லாட்ஜிங்குள்ளே போகிறாரு. அது பிரிட்டிஷ் ஸ்ட்ரக்சர் அது ஆக்சுவலாக, சரிங்களா. அந்த இதுக்குள்ளே போகிறாரு. போய் அவர் நேம்லாம் கொடுத்து இது பண்ணும்போது அங்கே படிக்கட்டு இருக்குது, 2 படிக்கட்டு இப்படி விரியுது, ரூம்ஸ்க்கு போகுது. உள்ளே வந்து ஒரு கார்டன் மாதிரி செட்டப்பில் செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாரு. அவருக்கு படிக்கட்டு கீழே ஒரு லேடி ஒருத்தங்க, அவங்க வந்து ஒரு ஆங்கிலோ இண்டியன் மாதிரி இருக்காங்க, ஒரு ஏர்லி 30s இருக்காங்க. இவர் வந்து லேட் 20s இருக்க ஒரு பர்சன். அவங்க இவரை க்ராஸ் பண்ணி போகிறாங்க. இவர் மேலே ஒரு ரூம் போய் செக்இன் பண்ணுறாரு. அவர் பார்க்குறாரு, ராம்நாத் சந்தூர் சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, ராமநாதி சன்புத்தூர் அந்த ஊர் பேர். அந்த ஊரில் தான் வந்து திருவள்ளுவரோட அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை தேடி போகிறார். அப்படி தேடி போகும்போது அங்கே ஒரு பழைய கோவில் இருக்குது, அதெல்லாம் பார்க்குறாரு. அந்த ஊரோட கோவில் இருக்குது, குலதெய்வ கோவில் இருக்குது, அதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு இது பண்ணி அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு அந்த மக்கள்கிட்ட அதை பற்றி கேட்குறது. ரொம்ப வயசானவங்களுக்கு தான் சில விஷயங்கள் தெரியுது, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரியுது. அப்புறம் அங்கே ஒரு ஏரிக்கரை ஓரமாக வந்து ஒரு கேட்பாரற்ற ஒரு கோயில் கிடக்குது. இவருக்கு வந்து அந்த ஊர்க்காரர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் கூடவே தான் இவரும் ட்ராவல் பண்ணி போகிறாரு. அந்த கேட்பாரற்று கிடக்கிற அந்த கோயிலுக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே வந்து விசாரிக்கும் போது அவர் ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. இந்த கோயில் வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஹானர் கில்லிங்னால் பாதிக்கப்பட்ட விக்டிம்காக கட்டப்பட்ட ஒரு குலதெய்வ கோயில், சரிங்களா. அவங்க இந்த கோயிலில் இருக்கிற அந்த தெய்வம் பேர் ஆரியமாலா. அவங்க வந்து 50s வாழ்ந்த ஒரு பெண். அந்த கதையை இவருக்கு சொல்கிறாரு. அந்த கதையை கேட்குறாரு. சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி அவங்க ஒரு பிராமின் பெண்ணு ஒரு தலித் இளைஞரை லவ் பண்ணதுனால கல்யாணம் பண்ணதுனால அந்த ஊர் மக்கள் எல்லாமே விரட்டி இந்த ஏரிக்கரை ஓரமாக வச்சு அவங்கள அடித்தே கொண்டுடுறாங்க, எரிச்சிடுறாங்க அந்த இடத்துல. அந்த தலித் இளைஞர் வந்து காணாமணம் வைக்கிறாங்க அவர். ஸோ இப்போ இந்த லேடி இறந்ததுக்கப்புறம் அந்த ஊரில் நிறைய துர்மரணங்கள், கேட்டில்ஸ்லாம் சாவுறது, ஆடு மாடுலாம் சாவுறது, விவசாயத்தில் எந்த இதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு பாவர்ட்டி ஸ்டேட்டுக்கு போகிறாங்க அந்த மக்கள்லாம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த லேடிக்காக ஒரு கோயிலை எழுப்பிடுறாங்க. இந்த கதையை கேட்கும் போது அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிடுறாரு. அருள் ஃபீல் பண்ணிவிட்டு அந்த கும்பிட்றாரு, ப்ரே பண்ணும்போது ஒரு அழுகிறார் லைட்டாக. அந்த ஃபீல் ஆகிட்டு எமோட் ஆகி அழுகுறாரு. ஒரு கண்ணீர் வந்து அந்த ஒரு கல் வச்சுருக்காங்களே, அந்த கல் மேலே அந்த கண்ணீர் விழுந்ததுமே ஒரு அன்நேச்சுரலாக அங்கே சில விஷயங்கள் நடக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போது நம்ம ஒரு டிமானிக் ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து யூஸ்வலாக எப்படி விஷுவலைஸ் பண்ணுவோம், ஒரு க்ளவுடியாக ஃபார்ம் ஆகிடும், ஒரு தண்டர் இருக்கிற மாதிரி. அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸே டக்குன்னு சேஞ்ச் ஆகுது, பயங்கரமாக காற்றடிக்குது. இவர் வந்து கேஷுவலாக கிளம்பி அவரோட லாட்ஜுக்கு போயிடுறாரு. லாட்ஜுக்கு போகும்போது அங்கே மறுபடியும் அந்த லேடியை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. 2 பேரும், இவர் ஒரு மைண்ட் ஸ்டேட்டில் இருக்கார். அந்த லேடி வந்து அவங்க யாராவது நமக்கு பேசுகிறதுக்கு இருப்பாங்களா, லைக் ஸ்ட்ரேஞ்சர்ஸை மீட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அவங்களும். இவரும் அவங்ககிட்ட 2 பேரும் பேசுகிறாங்க. அவங்களுக்குள்ள நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாது. இவர் எதுக்காக இங்கே வந்திருக்குன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. எதுவுமே டைலாக்ஸ்லாம் இல்லை, அப்படியே ஃப்ளோவாக தான் போகிறோம். எதுக்காக இங்கே வந்திருக்குன்றலாம் சொல்கிறாரு.
அவங்களும் அவங்கள பற்றி சொல்கிறாங்க. அவங்க ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேசிட்டு அவங்க லைக் ஒரு ஒயின் பாட்டில் வாங்கி அவங்க ரூம்குள்ளே சரக்கு அடிக்கிறாங்க. சரக்கு அடிக்கும்போது அவங்களுக்குள்ளே ஒரு ஃபயர் பில்ட் ஆகிடுது. மேட்டர் பண்ணிடுறாங்க. மேட்டர் பண்ணதுக்கப்புறம் அது ஆக்சுவலாக ஒரு ரிலேஷன்ஷிப் லெவலுக்கு போயிடுறாங்க. ஒரு 2-3 டேஸ் ஆகுது ரிலேஷன்ஷிப் லெவலுக்கு போயிடுறாங்க. ஒரு நாள் நைட்டுக்கு அப்புறம் அந்த லேடியை காணும். அந்த லேடி பேர் வெரோனிகா. ஒரு நாள் நைட்டுக்கு அப்புறம் அந்த லேடியை காணும். அந்த லேடியை காணோன்னே இவரால் வந்து ஃபஸ்ட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. கீழே ரூம்ஸ்லாம் எல்லா இடத்துலையும் செக் பண்ணுறாரு. யாருக்குமே எதுவுமே தெரியல. அவங்க அப்படி ஒருத்தங்க இருந்தாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆனால் அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவருக்கு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுறாரு. இந்த இவரோட தேடல் இப்படி இருக்குது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் நிறைய சாவு விழுது. ஒரு சீரியல் கில்லிங் மாதிரி நடக்குது. ஒரே பேட்டர்னில் பீப்புள் சாப்பிட்றாங்க. அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறது தான் அபுபக்கர், அந்த ஊரோட இன்ஸ்பெக்டர் அபுபக்கர். அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவருக்கு என்ன தெரியுதுன்னா, எல்லாமே ஆண்கள் தான், விக்டம் எல்லாமே ஆண்கள் தான். என்ன மாதிரி ஆண்கள்னால் எல்லாருமே ஒரு மேல் சாவனிஸ்டிக்கான ஆண்கள். அந்த ஊரில் மைனர் குஞ்சு மாதிரி ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து ஒரு ரேப்பிஸ்ட். அவன் செத்துடுறான். பொண்டாட்டியை வந்து டெய்லி குடிச்சிட்டு அடிக்கிற ஒரு ஹஸ்பண்ட் இருக்கான், அவன் செத்துடுறான். இந்த மாதிரி நிறைய விக்டிம்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு 2-3 டேஸ்க்கு ஒன்ஸ் ஒரு சாவு விழுந்துக்கிட்டே இருக்குது. அப்போது எம்எல்ஏல அந்த ஊரோட வார்டு மெம்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் காணாமல் போயிடுறாரு. அவர் காணாமல் போயினதுக்கப்புறம் பயங்கரமாக சூடு பிடிக்குது. இதில் இவனுக்கு என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணல, இவனுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ஊர் மக்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. வெளியிலேருந்து எவனோ ஒருத்தன் வந்து தான் இதை பண்ணியிருக்கான் அப்படின்னு. இப்போ வெளியிலேருந்து யார் இந்த ஊருக்குலாம் வந்திருக்கான்ற லிஸ்ட் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு நேம் இவன் தான், அருள் தான் இருக்கான். அவன் எங்கே தங்கியிருக்கான்றதை தேடி போய் கண்டுபிடிச்சி அவனோட ரூம்குள்ளே அவனை வச்சு விசாரிக்கும் போது அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் வேறு ஒரு கதை சொல்கிறான். இந்த மாதிரி நான் வந்து இங்கே வந்தேன், இதெல்லாம் நான் பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கும் இங்கே ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் உருவாச்சு. அவங்கள காணோம், நான் அவங்கள தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இவங்க வந்து ஒரு ஏட்டை அமிச்சு அந்த மாதிரி ஒரு லேடி இருந்தாங்களா இல்லையா என்னன்னு போய் விசாரிக்க சொல்கிறாங்க. யாருக்குமே எந்த டீட்டெயிலுமே தெரியல. சார் ஏதோ போய் சொல்கிற மாதிரி இருக்குது. நீ லாஸ்ட்டு ஒரு 1 வீக்காக உன்னோட வேர் அபவுட்ஸ் எங்கன்ற மாதிரி கேட்குறாரு. இவன் வந்து அந்த லேடியை தேடின மாதிரி தான் சொல்கிறான். ஆனால் இவனை சப்போர்ட் பண்ணுற மாதிரி எந்த ஆலபியும் இல்லை. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது இவன் மேலே பயங்கர சந்தேகம் வருது. இவன் இங்கே வச்சு விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கூட்டு போகக்கூடாது, அன்அஃபிஷியலாக விசாரிக்கணும், வார்டு மெம்பரை கண்டுபிடிச்சி ஆகணும். இவனை வந்து அந்த ஏரிக்கரை ஓரமாக கூட்டு போகிறாங்க. கூட்டு போயிட்டு இவனை கை காலை கட்டி போட்டுட்டு கன் பாயிண்டில் ஃபஸ்ட்டு விசாரிக்கிறாரு. ஒன்று 10 வச்சுட்டு விசாரிக்கிறாரு. அவன் எதுவுமே எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியல. அவன் வந்து கொஞ்சம் இலங்கை தமிழும் இங்கிலீஷும் கலந்து தான் பதில் சொல்கிறான். தெரியலன்ற மாதிரி சொல்கிறான், புரியலன்றான். நான் வந்து தேடிட்டு இருக்க ஒருத்தங்களை காணும், அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியல, இந்த ஊரே சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்கிறான். அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாரு, கன் எடுத்து அவனை மிரட்டுறாரு. கன் பாயிண்டில் மிரட்டும் போது அதே அந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் நடக்குது. ஒரு டிமானிக் ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கிற மாதிரி தெரியுது. இவன் பேசிக்கிட்டே இருந்தவன் கீழே குனிஞ்சிடுறான், முட்டி போட்டிருக்கான், கீழே குனிஞ்சிடுறான். டேய்ன்னு சொல்லிட்டு கன்னை எடுத்து அவனோட சின்னில் வச்சு தூக்க ட்ரை பண்ணுறாரு. அவர் ப்ரெஷர் கொடுத்து தூக்குறாரு, அவனை தூக்க முடியல. அவனோட ரெஸ்ட்ரெயின்ஸை வந்து இவனே உடச்சிட்றான். அந்த கட்டை இவனே பிச்சை எடுத்துடுறான். லைக் ஒரு சூப்பர் பவர் அவனுக்கு வந்த மாதிரி அவன் பிஹேவ் பண்ணுறான். பண்ணிவிட்டு அவன் பண்ணும்போது இவருக்கு லைட்டாக பதறாரு. பின்னாடி 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டு உட்காரான்ற மாதிரி மிரட்டுறாரு. அவன் பதிலே பேச மாட்டான், குனிஞ்சு மணிக்கே தான் இருக்கான். ஏஞ்சி நின்றுறான். அவன் எல்லா ரெஸ்ட்ரெயின்ஸும் அவுத்துடுறான், ஏஞ்சி நின்று கீழே குனிஞ்சுனே இருக்கான். அவன் மேலே கன்னை பாயிண்ட் பண்ணுறாரு. அவன் வந்து அவரை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறான். அவனாவே இல்லை. ஒரு பேய் பிடிச்சா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கான். ரொம்ப கோரியா அந்த மாதிரி இல்லாமல் அவன் தான் இருக்கான். பட் ஆனால் அவனோட பார்வை வந்து டெத் ஸ்டாராக இருக்குது. இவரை வந்து கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு தான் அவன் பார்க்குறான். இவன் 2 ஸ்டெப்பை வைக்கிறான் இவர் முன்னாடி. இவன் பின்னாடி போயிட்டே இருக்காரு. கன்னை மேலே பார்த்து சொல்கிறாரு. சுட்டாலும் அவன் நிற்கவே இல்லை. இவர் நோக்கி வந்துகிட்டே இருக்கான், பின்னாடி போயிட்டே இருக்காரு. அவன் முட்டியில் சுடுறாரு. நீ கேப் போயிடுச்சு. நொண்டியுமே அவரை நோக்கியே வரான். அவன் செஸ்ட்டில் சுட்டுறாரு. செஸ்ட்டில் சுட்டோன்னே ஒரு 3 ஸ்டெப்ஸ் அவன் பின்னாடி போய் இப்படி நிற்கிறான். செஸ்ட்டு குழந்துருச்சு, நிற்கிறான். அப்படி நின்றுட்டே இருக்கான், அவரை பார்த்துட்டே இருக்கான். அவனோட வயிறு இருக்குல்ல, வயிறு வந்து உப்புது. வயிற்றுக்குள்ளே இருந்து ஒரு கை வெளியில் வருது. வெளியில் வந்து அந்த வயிறை கிழிச்சிட்டு ஒரு தலை வெளியில் வருது. அந்த பாடியை 2ஆக டைசெக்ட் பண்ணி உள்ளே இருந்து ஒரு பொம்பளை, ஒரு 50s சாரி கட்டியிருப்பாங்களே, ஜாக்கெட்லாம் இல்லாமல், ஆனால் பாடி ஆஃப் பர்ன்ட்டாக இருக்குது. ஒரு பொம்பளை வெளியில் வந்து அந்த ஆள் முன்னாடி நிற்குது. ஆனால் ஹைட்டாக இருக்குது. இவனை கம்பேர் பண்ணுவோம், ஹைட்டாக இருக்குது. ஃப்ரேம் இப்படி வச்சுக்கோங்க, ஹைரிக்காரி இருக்குது. இந்த பொம்பளை ஹைட்டாக இருக்குது, இவன் இப்படி இருக்கான்னு வச்சுக்கோங்க. பாடி டைசெக்ட் ஆகி கிடக்குது. இந்த பொம்பளை அவன் முன்னாடி நடந்து வந்துக்கிட்டே இருக்குது.
அவன் அவன் வந்து முட்டி போட்டு அவன் அவன் வந்து எப்படின்னா யாருமே பார்க்க முடியாத அன்நேச்சுரலான ஒரு விஷயத்த பார்க்கும்போது அவன் கதிங்கலையும் போய் நிற்கிறான். அவனோட கழுத்தை பிடிச்சி தூக்கி அந்த டிமானிக் வாய்ஸில் தலக் தலக் தலக்குன்னு மட்டும் சொல்லுது. முத்தலக் தலக் தலக் தலக்குன்னு மட்டும் சொல்லுது. அவன் அன்கான்ஷியஸ் ஆகி கீழே விழுந்துடுறான். அவ்வளோதான், பிளாக் ஆகிடுது, கட்டு பிளாக்கு. அவனோட கான்ஸ்டபிள்ஸ் இவங்கெல்லாம் வந்து அவனை ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப நேரம் போயிடுது. பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் இவனை வந்து தூக்குறாங்க. தூக்கி இவனை கான்ஷியஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல 2 பாடி டைசெக்ட் ஆகி கிடக்கிறது வந்து வார்டு மெம்பரோட பாடி. அந்த அருள் எங்கே போனான் என்ன ஆனான்னு யாருக்குமே தெரியவே இல்லை. ஆனால் அந்த மக்கள் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியுது, இப்படி ஒரு விஷயம் நடந்தது, இது எல்லாமே தெரியுது. நம்ம ஊரில் நடந்த சாவுக்கும் இந்த ஆரியமல்லான்ற தெய்வத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்றது எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க. அந்த கோயிலை மறுபடியும் ரீஇன்ஸ்டேட் பண்ணுறாங்க பழைய மாதிரி. அந்த பாடி எங்கே டைசெக்ட் ஆகி கிடந்ததோ அந்த இடத்துல அருளுக்கு வந்து ஒரு கோயில் எழுப்புறாங்க. அவ்வளோதான் அதோட கதை. சூப்பராக இருந்துச்சு. த்ரில்லிங் எலிமெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இந்த வெரோனிகான்றது யார் ப்ரோ? வெரோனிகான்றது வந்து அந்த கேள்வி எல்லாத்தையும் வெரோனிகான்ற ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஒரு லேடி. அவங்களும் ஒரு மேல் சாவனிஸ்ட் ஹஸ்பண்டால் டொமெஸ்டிக் வைலன்ஸால் செத்துருப்பாங்க. இந்த ஆரியமல்லான்றவங்க எப்படிப்பட்ட ஒரு டிமோனிக் ஒரு டெய்ட்டியாக மாறிட்டாங்க அப்படின்னா, மென் வித் பியூர் சோல் அண்டு லாங்கிங் ஃபார் லவ் அவங்கள தான் இவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க மூலிமா இவங்க வதம் செய்கிறத வந்து தொடர்றாங்க. ஸோ இதுதான் அவங்களோட கான்செப்ட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் அருள். அவன் எப்போ வந்து அவங்க கதையை கேட்டால் அவன் கண்ணீர் விட்டானோ அவனை தான் அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பர்சன் இந்த ஊருக்கு வரும்போதே அந்த அந்த வெரோனிகான்ற வேஷத்தில் இவனை வந்து அவங்க ப்ரொசஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் அது யோசிச்சு. ஓகே. ஸோ அந்த அவங்களும் ஒரு விக்டிம் தான், முன்னாடி ஒரு விக்டிமாக இருந்தவங்க தான். அவங்களோட வேஷத்தில் இவங்க வந்து இவங்க ப்ரொசஸ் பண்ணுற மாதிரி ப்ரொசஸ் பண்ணுறாங்க. அண்ட் தே மேக் லவ்னு சொல்லி ஒரு மேட்டர். அது வந்து அருளோட அந்த ஆரியமாலா தான் பண்ணுறாங்க வெரோனிக்காவோட வேஷத்தில். நான் எப்படி நினச்சேன்னா, அவர் தலித் ஒருத்தர் இறந்து போயிடாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்ததில் அவர் காணாம போனமாக இருக்காரு, அவர் எங்கே போனார்னே தெரியலன்னு சொல்லி சொன்னோன்னே ஐதட் அவர் தான் திரும்பி வந்திருக்காரு போல். அவரோட தான் எனக்கு வந்து வெரோனிகாவுடைய ஃபிலிமில் வந்து ஆரியமாலா தான் வராங்கன்றது எனக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டேன். அது நல்லா இருந்தது. ஆனால் அவங்க வந்து இவர் ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி வராரு, இவரோட சேர்ந்துருக்காங்கன்னு நினச்சேன் நான். பட் இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ காணாம பணம் ஆக்கிட்டாங்க, புருஷன் எங்கன்னே தெரியல, காதலுக்காக இயங்கி இருக்காங்க. ஆண் வர்க்கத்தினர் மேலே, அந்த ஆணாதிக்க வர்க்கத்தினர் மேலே உங்களுக்கு கோவம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ லவ்வுக்காக இயங்கி இருக்கிற ஒரு பர்சன் அந்த இடத்துக்கு வரும்போது அவனே அவன் புருஷனாக நினச்சி தான் அந்த அது கான்ட்ரடிக்டிங்காக இருக்காதா? அவங்க ஒருத்தர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவர் இறந்துட்டாங்க, அவரை மாதிரி இன்னொருத்தர் நல்லா இருக்காருன்னு அவரோட. நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள், அந்த தலித் இளைஞர் இறந்துட்டார் 50s, அவரே ரீபத் ஆகி வந்துட்டாருன்னு. இப்போ நம்ம இது சூப்பர் நேச்சுரலாக இருக்கிறதுனால நம்ம அப்படி கூட அதுதான் அப்படி இருந்தால் அது நல்லா இருக்கும். அப்படி இருந்தால் நல்லா இருக்கும். வேற ஒரு அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்க இன்னொரு இளைஞரோடு இவங்க போய் லவ் மேக் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரடிக்டிங் ஆகுமோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. பிளாட் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருந்தது, எப்படி சொல்லுது, ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் வேறு டைம்லைனில் பீரியடில் வேறு வேர்ல்டில் கூட இந்த கதை நடக்கிற மாதிரி யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எழுதினவங்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி தான் ஒரு லைனில் யோசிச்சிருக்கேன். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரில. நரேஷனுக்கு அப்புறம் அது தெரியும், பீப்புளால் கனெக்ட் பண்ணிக்க முடியுதா எப்படி என்ன இதுன்னு. நீங்கள் சொல்கிற கான்செப்ட் அப்படியே அதை அப்ளை பண்ணி எழுதலை, பட் அந்த கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. என்னோடய வேர்ல்டே வேறையாக இருக்கும். கேரக்டர்ஸோட அவங்களுக்கு தேவைன்னு ஒன்று இருக்குல்ல, தேவை இருக்கவங்க நோக்கம் ஒன்று இருக்குல்ல, அதெல்லாமே நீங்கள் சொன்ன லைனில் வந்திருக்கும். ஆனால் கதைக்களமாக இருக்கட்டும், அங்கே நடக்கிற நீங்கள் ஒரு விஷயம் இப்படி வரணும்னு சொல்லியிருப்பீங்க, ஆனால் இது முன்ன பின்ன மாதிரி நான் எழுதியிருப்பேன். ஸோ அதை நரேட் பண்ணால் தான் அது தெரியும்.